திடீர்னு ஜென்சி கூட்டம். இதே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜென்சின்னு சொல்லும்போது அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. ஜென்சியா, இவங்களுக்குலாம் என்னப்பா தெரியும்? 15 வயசு பசங்க, ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க பசங்களை. ஆனால் இன்னைக்கு ஜென்சி கூட்டத்தை போட்டுட்டு அதில் உக்காந்து இருக்கிறவங்களாம் எல்லாம் 60 வயசு. மேடை பேசவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க, பாவம் அந்த சின்ன பசங்க. அதில் இன்னொரு ரகசிய சொல்கிறேன். என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நம்ம அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோன்னா ஒரு 1500 கொடுக்குறாங்க. ஒரு தட்டி வில்லிவாக்கத்தில் நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரோடாக ஒரு 20 பேரை கொடியை பிடிச்சி அமுச்சிட்டு இருந்தாங்க. அதில் பாதி பேர் பெண்கள். என் வண்டியை பார்த்துட்டு திடீர்னு கொடியை போட்டுட்டு லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் மண்டி, அண்ணா ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்கண்ணா, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், ஓட்டு உனக்கு தான். நான் அன்னைக்கே நினைச்சேன், வில்லிவாக்கத்தில் திமுக கொடி வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம பெண்களே காசு கொடுக்குறாங்கன்னு 2000 ரூபா கொடுக்குறாங்க, போயிட்டு வந்துடுறேன். நான் ஜென்சி கூட்டத்தில் பாதி பேர் நம்ம கூட்டம். அண்ணா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னேன், போயிட்டு வாங்க தம்பி, உள்ள என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரச்சாரத்தை நடத்துகிற என்ஆர் இளங்கோ அவர் நம்ம முதலமைச்சர் பேரை சொன்ன எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய ஜென்சி கூட்டம். அதில் 4 சின்ன பசங்களை பேச வச்சுட்டு ஏதாவது நல்ல கருத்தாக பேச வச்சா பரவாயில்ல. அந்த பசங்க பாவம் காசு கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நாங்கள் எப்பொழுதும் யூபிசாவே இருப்போம், நாங்கள் எப்பொழுதும் இந்த குடும்பத்தோட அடிமையாவே இருப்போம். இதை தூக்கி இருக்கு தானே எங்க தலைவர் வந்தாரு, நாங்க வந்தோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டானால திமுக தோச்சுச்சு, இன்ஸ்டானால தோத்துட்டோம். திடீர்னு திமுக காரங்களாம் இன்ஸ்டாக்குள்ள போய் கண்ட பாட்டை பாடிக்கிட்டு இந்த மாதிரி திமுக வந்து ஒரு 4வது ஜெனரேஷன்ல இப்படி ஒரு அழிவை நோக்கி போகுமாங்கிறது எனக்கே வருத்தமா இருக்கு, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இவங்களை எதிர்த்து எப்படி பேசுறதுங்கிறதே இப்ப புரியல. அதுல அவங்க சொல்றாங்க, அதுல ஒருத்தர் வந்து யாரு, திமுக பொருளாளர் கூட பையன், அது ஒரு பண்ணையாரு, மன்னார்குடியில் தோத்தவர், திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது சொல்லி சிரிச்சுக்கிறாரு. தம்பி, மன்னார்குடியில் தோத்து நிக்கிறேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? மன்னார்குடியில் தோத்துட்டேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? எந்த கொம்பனாலே அழிக்க முடியாதுன்னா நீங்களே தோத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்க. மன்னார்குடியில் அவுட்டு, பொதுச் செயலாளர் அவுட்டு, தலைவர் அவுட்டு, இதுக்கு மேல என்ன கொம்பனால அழிக்க முடியாது? அதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்களாம் அழிக்க வேணாம், நாங்களே அழிச்சுக்கிறோம், நாங்களே பேசிக்கிறோம். அண்ணன் ஏ ராஜா வந்து பேட்டி கொடுத்தா போதும், செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து பேட்டி கொடுத்தா போதும், மக்களே கடுப்பாயிடுவாங்க. கரூர்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இறந்த பிறகு செந்தில் பாலாஜியும் அப்புறம் நம்ம நடிப்பு திலகர் திரு மகேஷ் அவர்களுமே உண்மையை சொல்லிட்டாங்க நடிச்சு. அன்னைக்கு எப்படி நடிக்க ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எதிர்கட்சியாக நான் திருப்பியும் சொல்றோம், வெற்றி பெற்ற மமதையில் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்க யாரும் பேசல. திமுக சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். அவர்களுக்கான மரியாதையும் அவருக்கு மேல நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. ஆனால் எதிர்கட்சி மரியாதை செயல்படுறாங்க, நம்மளை பார்த்து கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் தலைவரை ஒருமையில பேசுறது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் படிப்பனையே வரல. ஏன் தோத்தாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நானும் இந்த ஒரு 60 நாளா பார்த்துட்டு 30 நாளா பார்த்துட்டு இருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் வந்து அது உண்மையை சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். திமுக தலைவர் அவர்களும் சொல்லல, தான் மகன் இளவரசர் உதயநிதி அவர்களும் சொல்லல, அந்த கட்சியில யாருமே சொல்லல திமுக ஏன் தோத்துச்சுன்னு உண்மையா இது வரைக்கும் சொல்லல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.